ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மா அரி 3 பேர் கோவிலுக்கு போயிருந்தோம், முருகர் கோவிலுக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நேற்று போட்ட ஒரு ஷார்ட்ஸில் வாய்ஸே கேட்கல சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னு எனக்கே தெரியல. வாய்ஸ் கேட்கவே இல்லை. கையில் மெகந்தியை பார்த்தீங்களா, காட்டவே இல்லைங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்குதா அண்ணி போட்டது. இங்கே வந்த உடனே நான் சொன்னேன்ல, நீங்கள் மெகந்தி போடுறீங்க, எங்கள் அண்ணிங்க 2 பேரும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னல. இங்கே வந்த உடனே உனக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சா அங்கே போய், நீ எதுக்கும் இந்த மாதிரி கை ஃபுல்லாக மெகந்தி போட்ட, அதுவும் எங்களுக்கு போடாமல் நீ மட்டும் ஏன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே மெகந்தி போட்டு விடுங்க. இப்போ வாங்க நம்ம போய் வீடியோ பார்க்கலாம். கோவிலுக்கு போனது இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. சென்னையில் இருந்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு இதுவுமே நான் செய்யாமல் இருந்தேன். வீடியோ எடுத்தேன், பட் எதையுமே அப்லோட் பண்ணல. நான் பண்ணுற மனநிலைமையிலையும் இல்லை நான். அதனால் எதையுமே அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக ரெகுலராகவே வர ஆரம்பிக்கும். வெயிலுங்க, செம்ம வெயிலுங்க, சரியான வெயிலாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்கலாம். ஏம்மா வீடியோக்குள்ளே போமா, வீடியோ பார்க்கலான்ற வீடியோக்குள்ளேயே போக மாட்டேன்றியம்மா. வாங்க ஓடிடலாம். முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன். வாங்க போகலாம், காட்டுங்க. அப்படியே வாங்க. முருகருக்கு வெத்தலை தீபம் போடலான்னு. வெத்தலை, நெய், அகல் எல்லாம் இருக்கு. வாங்க போகலாம். அரை ஓரம் போங்க. என்ன பண்றீங்க? வெத்தலை ரெடி பண்றேன்ப்பா சாமிக்கு. காட்டுங்க, பாருங்க. வெத்தலைக்கா இல்ல டெண்ட் இன்னரே இல்ல டெட் நெய்யா. காட்டுங்க பாட்டி. அம்மா இன்டர் பண்ணு. அம்மா என்ன பண்றாங்க? வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ பண்ணலாம். பாய். இங்க பாருங்க. அரை கிலோ சாப்பிடுங்க. புளியோதரை அதில் அந்த பைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்.
1 2 3 4 இருந்து நைனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏடுமா சாப்பாடு, புளி சாப்பாடு. ஆஹா, பார்த்தீங்களா? இது வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கோயில் விபூதி குங்குமம் கொடுத்துருக்காரு நைனா. ஓகே, ஆன் பண்ணுமா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க். ரோஸ் இல்ல, மில்க். அம்மா வந்து பஜ்ஜி போண்டா கடை போடுறாங்க பெரியம்மா. மா அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு பெரியம்மா சொன்னாங்க. அம்மா கடை போட்டுட்டு வரும்போது பெரியம்மா வந்து பட்டர் பிஸ்கெட்டு. அண்ணா அம்மா வாங்கி வந்தாங்களா, நீ வாங்கி வந்தியா? சரியா, கோவில் புளியோங்கிற டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அச்சுதான் காலையிலே நானே எங்கள் பெரியம்மா எல்லாம் வந்து நானும் எங்கள் பெரியம்மா மட்டும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோங்க. என்ன கொஞ்சம் போயிட்டு கடை பெரியம்மா போடுறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாமா? இங்கே வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கும் இருக்குது. எவ்வளோ பெரியம்மா இங்கே இருக்கிறது? வெங்காயம் உருளைக்கிழங்கு 270 ரூபாய் இந்த வெங்காயமும் இந்த உருளைக்கிழங்கும். அப்படியே அங்கே பாருங்களேன். அப்படியே அடுத்த கடையே நாங்களே போடலாம் பழகுது வெளியே வச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. கீரைங்கும் புதினா கொத்தமல்லியா எல்லாமே இருக்குது அங்கே. இங்கே என்னடா டீ கிளாஸை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மா வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க, மிளகா காம்பு கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் கிடைக்காத சென்னையில் கிடைக்காத முள்ளு கத்திரிக்காய் எங்கள் அம்மாவுக்கு இங்கே கிடச்சிருச்சான். இதுவே நைட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, ஏக்கா வரும்போது எனக்கு ஒரு கிலோ முள்ளு கத்திரிக்காய் வாங்கினு வாயக்கா அப்படின்னு பஜ்ஜி போடுறதுக்கு மிளகா. எங்கள் வீட்டில் யாரும் மாஸ்க்மா இல்லை, அதனால எங்கள் அம்மா மாங்காய் வாங்கி வந்திருக்குது. சுரக்காய் கேட்டேன்னு சுரக்காய் வாங்கி வந்திருக்குது. 20 ரூபாய் அங்கே இந்த மாங்காய். பார்த்துக்கோங்க எத்தனை மாங்காய் இருக்குது. 6 மாங்காய் 20 ரூபாயா? இது ஒரு கிலோ 20 ரூபாயா? இது 2 கிலோ இருக்குதாங்க. இந்த கத்திரிக்காய் எவ்வளோம்மா? இந்த கத்திரிக்காய் தங்கச்சி கேட்டுதுன்னு 100 ரூபாய். நம்மளாம் கேட்டால் கொடுப்பாங்களா? முருங்கைக்காய் கூட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு 2 சால்ட்டு பிஸ்கெட்டும் 1 கிளாஸ் டீயும் நாங்கள் வேணான்னு தானே கௌரவமாக சொன்னேன். என்னம்மா எப்படிம்மா கூப்பிட்டு போயிட்டு வந்தேன்? கொஞ்சம் சொல்லு. நல்லா கூப்பிட்டு போயிட்டு வந்தேன்னா? எதுக்கு திட்டு வாங்கினன்றது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நீ சொல்லுமா. இருட்டில் தானேம்மா கூப்பிட்டு போனாங்க. எத்தனை மணிக்கு ஏஞ்சி போனது? 4:30 மணிக்கு நம்ம போனோம். அதுக்கு என்ன, நான் வரும்போது சொல்லி தானே வந்தேன். பெரியம்மா வழி தெரியாத குழந்தைய கூப்பிட்டு போகிற அப்படின்னு நான் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க.
சென்னையாக இருந்தால் தகுந்து போதெல்லாம் புரியும். சென்னையாக இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். கவலை இல்லாமல் அன்னைக்கிட்ட போய் பைபாஸில் விட்டோம் பற்றியா லாரி நடுவில் அந்த மாதிரி விட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். என்ன பண்ணுறது, எங்கள் அரி கட்டில் கீழே தூங்குறாங்க. சரி நான் டீயை குடிக்கிறேங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.